நீதிமன்ற முரண்பாடுகள் எதில் வேணாலும் வந்து முரண்பாடுகள்ன்றது இருக்கலாம். அதனால் நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது மனிதர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடிய ஒரு துறை. மருத்துவத்துறை மாதிரி வந்து எப்படி மருத்துவத்துறையில் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா மனுஷன் உயிர் போயிடுமோ, அதே மாதிரி மனிதனுடைய வாழ்வோடு ஒன்றிருக்கக்கூடிய துறை தான் இந்த நீதித்துறை. இதில் முரண்பாடே இருக்கக்கூடாது. என்ன முரண்பாடுன்னா, ஒரு வேதனையான சமாச்சாரம், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கிறார்கள். ஒரு கேஸ் வந்து அப்பீலுக்கு போகுது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிறை தண்டனை கிடைக்குது. அப்புறம் அப்பீலில் வந்து ஜட்ஜி எடுத்து பார்க்குறாரு, ஐயோ என்னையா இதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே நீங்கள் டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணாமல் வந்து அவனுக்கு கன்விஷன் கொடுக்குறீங்க. ஸோ அரசு வழக்கறிஞர்கள் வந்து என்றைக்கு இந்த அரசு வழக்கறிஞர்களை வந்து கட்சி வந்து பேஸ் பண்ணி நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்களோ, எந்த நுணுக்கமும் வழக்கறிஞருக்கான எந்த நுணுக்கமும் தெரியாமல் இருக்கக்கூடிய துபாகுரு வழக்கறிஞர்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து அரசு வழக்கறிஞராக நியமிக்கிறீர்களோ, அன்றைக்கே வந்து நீதித்துறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து நாரி போதியா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அரசு வழக்கறிஞரை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவர் மேலே ஒரு வழக்கை நடத்த தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எங்கள் காலத்திலே வந்து பார்த்தோம். ஒரு சிபிபியை ஒரு பொலிட்டிக்கல் கட்சியிலேருந்து வந்து கொண்டு வந்து போட்டாங்க அவர் 3 எழுத்து பேர், அவர் பேர்லாம் சொல்ல விரும்பலை. தினம் வந்து தேவதாஸ், அது அப்போ வந்து நீதியரசர் தேவதாஸ் தான் அங்கே பிடிஜே இருந்தார். தினம் அவரை கலாய்ப்பாங்க. அந்த பெயில் வரும்போதெல்லாம் அவருக்கு ரெப்ரசன்டேஷனே பண்ண தெரியாது. தினம் அவரை கிண்டல் பண்ணுவாங்க. நீதிமன்றமே வந்து கொல்லுன்னு சிரிக்கும். ஸோ இதே போன்றெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கட்டைல் பண்ணணும்னா வந்து அரசியல் கட்சிகளுக்கும் சில தெரியணும். ரெண்டாவது வழக்கறிஞர்களும் நம்ம வந்து ஒரு அரசு வழக்கறிஞராக வரோம்னா நம்ம வந்து வழக்கு நடத்த தெரியணும். வழக்கு நடத்த தெரியாத டுபாகுரு வழக்கறிஞர்களை வந்து அரசு வழக்கறிஞராக போட்டால் இப்படித்தான் வந்து நீதித்துறை சேர்ந்து சிரிப்பாக சிரித்துவிடும்.